ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய பதிவில் நம்ம உப்பு தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உப்பு தீபம் ஏற்றலாமா வேண்டாமா இன்னும் சிலருடைய மனசில் இருக்கும். நானும் இதுதான் முதல் தடவையாக உப்பு தீபம் ஏற்ற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நாளே மகாலட்சுமிக்கு உகர்ந்த நாள். அதனால அந்த நாளில் உப்பு தீபம் ஏற்றி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. அதற்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 3 அகல் விளக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அகலா ஒரு தட்டு மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. இன்னும் 2 இருக்கிற அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அழகா வச்சுக்கோங்க. இந்த பெரிய அகல்ல கல் உப்பு நிறைய போட்டு நிரப்பிக்கோங்க. இந்த கல்லுப்பு மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் குங்குமமும் போட்டுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் அக்ஷதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த விளக்குக்கு மேலே இன்னொரு அகல் வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமையில சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க உப்பு தீபம் ஏற்றலாம்னு சொல்றாங்க. இந்த உப்பு தீபம் ஏற்றி வந்தா பணம் பற்றாக்குறை இருந்தால் அதை போக்கி நல்ல வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. உப்பு தீபத்துக்கு போட்ட உப்பை சமையலுக்கோ இல்லை வேற எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மறுநாள் அந்த உப்பை கால்படாத இடத்துல தண்ணியில் கலந்து ஊற்றிடணும். இந்த உப்பு தீபம் நம் முன்னோர்களோ இல்லை புராணங்களையோ ஏற்ற சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் இப்போ சமீபமாக இந்த உப்பு தீபம் வழக்கம் வந்திருக்கு. இந்த உப்பு தீபம் ஏற்றி பலரும் நல்லா இருக்காங்க, எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தவறு எதுவும் இல்லை. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதாக இருந்தாலும் செய்யலாம். எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். நம்ம முழு மனதார எது செஞ்சாலும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உப்பு தீபம் ஏற்றிருக்கு. பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.